ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற ஆதலால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பவன் யான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னது ஏதோ ஒரு செய்யுள் படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இது பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்திலிருந்து சிவபுராணம் தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி காலையில் எழுந்தனையும் முதல் வேலையாக சிவபுராணம் கொஞ்சம் எழுதியிருந்தேன். சரி, அதையுமே வீடியோ எடுத்துடலான்னு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமே அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி மழையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைமரம் அப்படியே ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு நல்ல மழை இன்றைக்கி. அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸும் சரி புதுசாகவும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ஒரு 3:30 மணி அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சனையும் இன்றைக்கி என்ன பண்ணேன், இப்போ புதுசாக செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நேற்று பார்த்துருந்தீங்கன்னா அயர்ன் பண்ணிகிட்ருந்தேன். சேரீயெல்லாம் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். என்னோடய அஃபர்மேஷன்ஸ் எழுந்தனையுமே என்னோடய அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அயர்ன் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரியே என்னோடய அஃபர்மேஷன்ஸ் மந்திரங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவபுராணம் என்னோடய ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் ஃப்ரெண்டு தான், வாசுகி. அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட நீங்கள் சிவனை ரொம்பவுமே விரும்பி கும்பிட்றீங்க, அதனால் இது எனக்கு கிடச்சிது, அதனால் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு 4 பேஜ் பக்கம் அனுப்பியிருந்தாங்க. நான் ஒரு பேஜ் தான் எழுதியிருந்தேன். காலையில் எழுந்தோடனே சரி இதை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கம் வர மாதிரி எழுதியிருந்தேங்க. அவங்க அனுப்பியிருந்தது ஒரு பேஜ், அது 2 பக்கம் எழுதியிருந்தேன். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் ரொம்ப ஒரு அழகாக இருந்ததுங்க. அதில் ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதாதலால் அவன் அருளாலே அவன்தாள். சிவபெருமான் நம்மளோட மனசுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது அவரோட அருள் இல்லாமல் இல்லை, அவரோட அருளால் அவரோட தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணத்தை படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி முந்தைய வினை எல்லாமே முழுவதுமாக போகிற வரைக்கும் சிவபுராணத்தை படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3:45க்கு இந்த 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய அஃபர்மேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிவபுராணத்தை எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எழுதிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் அந்த டைமில் எழுந்திரிச்சதுனாலையா இல்லை இதை எழுதுனதுனாலையா இனி என்னன்னு தெரியல, அப்படி ஒரு தூக்கம் வந்துடுச்சுங்க. இது 2 பேஜ் தான் எழுதியிருந்தேன். ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அப்படி ஒரு தூக்கம் பார்த்திங்கன்னா இப்படியே இந்த எழுதவே நான் இந்த பூஜை ரூம் மாதிரி நம்ம ரூம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் எழுதிட்டு இருந்தேன். அங்கே அப்படி என்னால் எழுதவே முடியல. அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கூட மாறி மாறி போயிட்டே இருந்தது. அதனால் அப்படியே படுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வெளியே அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சேன். இன்றைக்கி ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில. ஆனால் இந்த சிவபுராணத்தை எழுதும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நமக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே மாயைங்கிற மாதிரியான ஒரு இது தாங்க இருந்தது. இதை என்னால் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. நீங்களும் இந்த மாதிரியான சிவபுராணம் இந்த மாதிரியெல்லாம் படிக்கிற ஒரு ஆள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்தையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் எழுந்ததுக்கப்புறம்
எப்பவும் போலேயும் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு தெளித்து விடலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கே. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி தீபம் வந்து நம்ம சாயந்தரமாக ஏற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தது. சமையல் வேலையை முடிச்சிடலாம். மாவு இருந்தது, அதனால் தக்காளி குழம்பு வச்சு சட்னி அரைச்சி தோசை சுட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சு ரசம் வச்சுக்கலான்னு செஞ்சிட்ருந்தேன். செய்யலான்னு யோசனை வரும்போது, சரி நம்ம அங்கே தான் தீபம் ஏற்ற முடியல. எப்போவுமே காலையில் எழுந்தோன்னையுமே தீபம் ஏற்றி ஏற்றி பழகிடுச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நம்ம கட்டின மல்லிகைப்பூ வந்து இங்கே சமையல் கட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே இருக்கிற முருகரோட காலண்டர் அதுக்கும் கொஞ்சம் வச்சுருந்தேன். பார்க்குறக்கே நம்ம வந்து நம்மளோட கையால் செய்கிற அது அழகு இருக்கா அழகு இல்லையா அதையெல்லாம் தாண்டி நம்ம கையால் செஞ்சு கடவுளுக்கு நம்ம ஒரு பூவை வச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க. அது மனதுக்கு ஒரு மனநிறைவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரின்ட்டு கிச்சன்லேயும் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆலங்கட்டி மலை, அந்த பனிக்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மலையிலேயே வந்து பனிக்கட்டியாக விழுகும். அது வந்து சின்ன வயசில் எங்கள் ஊரில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தையில் இருக்கும்போது அதை எடுத்து வச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதை பார்க்கும்போது. உண்மையிலேயே வானத்திலேருந்து இந்த மாதிரியெல்லாம் விழுகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இங்கேயுமே ஒரு வாட்டி பெஞ்சிருந்தது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப நாளாகவே பெய்யல. ஆனால் நியூஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் வந்து பனிக்கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்மளோட தங்கச்சி தான் சொல்லியிருந்தாங்க, வாசுகி தங்கச்சி. ஆனால் எனக்கு வந்து தெரியலங்க, நானும் நியூஸ் வந்து சரியாக பார்க்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான உப்பசமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு குளிர் காற்று வந்து நேற்று வந்து வீசின மாதிரியே இருந்தது. ஒரு வேளை அவங்க சொன்ன மாதிரி மற்ற பக்கமெல்லாம் மழையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமுமே இருந்தது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கரண்ட்லாம் கூட போயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை, நல்ல ஓட்டில் வந்து நல்லா சத்தம் கேட்டுச்சு படபடப்படான்ட்டு. ஆனால் வெளியில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சரியாகவே தெரியல. நானும் செல்ஃபோனில் தான் லைட் அடிச்சுட்டு வீடியோ இன்றைக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து எதுவுமே என் கண்ணுக்கு படலை. ஆனால் தம்பி வந்து சொல்லியிருந்தான். தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் வந்து அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ தம்பி அப்படின்னு சொன்னோன்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தான். நான் வந்து கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் தாங்க நான் என்ன சொல்ல வரேனோ அதை வந்து முழுசாக என்னால் சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இடையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸு பாப்பாவுமே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து அங்கன்வாடிக்கு போயிட்டாங்கன்னா போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயும் வாய்ஸ் கொடுத்துடணும், ஒரு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி அதெல்லாம் எடிட் பண்ணுறக்கே பார்த்திங்க அப்படின்னா தேவையானது தேவையில்லாதுன்னு எடுக்கிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிரும். அது போக நம்மளோட வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்தோன்னா பூஜை வேலைகள், சமையல் வேலைகள், பாப்பாவை தட்டி விடுறது, அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாஷ் பண்ணுற வேலைகள், அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அதுவே 11. அதுக்கப்புறம் இப்போல்லாம் டெய்லியுமே பீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா முதல்ல நான் பார்க்கும்போது வாரத்தில் 3 நாள் தான் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் பீஸ் வெட்ட ஆரம்பித்தது என்னமோ பார்த்திங்கன்னா டெய்லியுமே கொடுத்துட்றாங்க. கரெக்டாக இருக்குது நம்ம வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கும் பீஸ் வர்றதுக்கும். அப்படியே பொழுது போயிடுது. ஈவினிங் ஆனால் மறுபடியும் சமைச்சு சாப்பிட்டு டான்னு தூக்கம் வந்துடுது. நம்ம வந்து தூங்கணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ எனக்கு டான்னு அந்த 8 மணி 9 மணிங்கும்போது நிற்கவே முடியாதுங்க என்னால். அப்படி ஒரு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வரலின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்படுறது பார்க்குறேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தூக்கமாக, எங்கள் வீட்டுக்கார் கூட பார்த்திங்கன்னா எப்படி உனக்கு இப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தோசை சுடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சுடும்போது அப்படி ஒரு தூக்கமாக வருது. கண்ணை மூடி முழிச்சிட்டு அப்படி ஒரு தூக்கமாக வந்துட்டுருக்குங்க. அப்படி செஞ்சிட்ருப்பேன். தக்காளி குழம்பு தான் செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். மாவும் இருந்ததுனால சரி 2 in 1 செஞ்சிடலாம். தோசைக்கு தக்காளி குழம்பு, சட்னி, தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி அதை சுட்டுக்கலாம். அதே தக்காளி குழம்பு வச்சு சாப்பாடும் ரசமும் வச்சிட்டோன்னா மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் சமையல் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன்.
அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படி நாம் வந்து நினைக்க வேண்டியதே இல்லை. காலையில் ஒரு டான்னு 3 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிடுது. அதே மாதிரியே நைட்டு பார்த்திங்கன்னா அப்படி நாம் வந்து தூக்கம் தூங்க வேண்டாம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறதுக்குல அப்படி ஒரு தூக்கம் வந்துடுது. அதனால் தூக்கத்துக்கும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிஸியாகவும் ரொட்டீன் போயிட்டுருக்கு. இடையில வந்து உங்களுக்குமே வீடியோஸ் கொடுக்குறதுமே இப்போ நான் டெய்லியுமே கொடுத்துட்றேன். ஆனால் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் என்னால் முடியவே இல்லைங்க. அது கரெக்டாக அந்த 11 மணிக்கு வேலை முடியும் போது பீஸும் வந்துடுது. சரி, அதை வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் இது பண்ணிடலான்னு பார்க்கும்போது அதுவே 2 மணி அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கும்போது எப்படியோ ஒரு 4 மணி ஆயிடுது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாப்பாக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் இனி ஒரு 4 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமந்தான். இவங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னா ரொம்ப சிரமம். இப்போ கூட நான் பேசிகிட்ருக்கிறது வந்து தம்பியை வந்து ஒரு 10 நிமிஷம் பாப்பாவை பார்த்துக்கு தம்பி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னையும் தம்பி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. சரி, அந்த கேப்பில் வந்து நம்ம பேசிடலாம் அப்படின்னு தாங்க பேசிகிட்டு இருந்தேன். நான் சொல்கிற விஷயங்களும் சரி, நான் ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரு உணர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து இந்த சிவபுராணம் படித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது நம்ம வந்து இந்த வருஷத்தில் இந்த பிறந்ததுலேருந்து ஒரு 100 வயசு வாழ போகிறோம். அதாவது நம்மளுக்கு சாவுங்கிறது இருக்குதா என்ன அப்படிங்கிறத பற்றியே யோசிக்கிறதில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சிவபுராணத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே மாயை, எப்படி சொல்கிறது, எதுவுமே நிரந்தரம். நமக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு இந்த உயிர் அப்படிங்கிறது நம்ம வந்து இருந்துகிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்குமே வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அபியும் அவங்க காம்பவுண்டில் வந்து பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட மகனோட வீட்டில் இப்போ தான் வந்திருக்காங்க. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் வேறு பக்கம் வந்து இருந்தாங்க. அவர் இறந்துட்டார். அந்த தாத்தா இறந்தங்காட்டிக்கு அந்த பாட்டியம்மா வந்து தன்னோட மகன்கிட்டேயே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, என்ன இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணி அழுதாங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு யோசிக்கிற விஷயமும் சரி, அவங்க சொல்கிறதுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே இல்லைங்களா. ஒரு சாப்பிட்றதா இருக்கலாம், ஒரு நம்மளோட எண்ணங்களாக இருக்கலாம், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கலாம், எல்லாமே இந்த உடம்பில் உயிர் இருக்க வரைக்கும் தான். ஆனால் இந்த உயிர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இப்போ எனக்கு சிவபுராணத்தை படிக்கும்போது எனக்கு அப்படி தாங்க ஒரு எப்படி சொல்கிறது, என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு உணர்வு, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க அந்த பாட்டியமாக சொல்லும்போது தான் உண்மையே எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து இந்த வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு பீஸுமே வந்துருந்து எல்லாமே வெட்டிகிட்டு இருந்தோம். அதை ஆனால் வீடியோ எதுவுமே எனக்கு எடுக்க முடியல. ஆனால் நைட்டு ஒரு 7 மணி அப்படிங்கும்போது 7 மணி, ஆமாம், அந்த டைமில் கரண்ட்டும் போயிடுச்சு. மழை பாருங்கள், சரியான மழை. நான் வந்து வாய்ஸ் தான் நேற்று வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. அந்த மழை பார்த்திங்கன்னா படன்ட்டு அந்த பனிக்கட்டி மழையாக தான் பேஞ்சிருந்தது. அந்த சத்தத்தில் என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல. நேற்று வீடியோவே நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சாயந்தரம் ஆனால் எங்கள் வீடு இப்படி தான் மாறிடும். காலையில் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். சாயந்தரங்கும்போது அப்படியே சார்ஜ் போன மாதிரி ஆயிரும். எல்லாம் அப்படியே போட்டு இப்போல்லாம் டான்னு 8 மணிக்கு தூக்கம் வந்துடுறதுனால தூங்கிடுறது. காலையில் எழுந்தோன்னே தான் மற்ற வேலைகளை செய்கிறது. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து பாதி மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். நல்லா கல் விழுகிற மாதிரியே இருந்தது. சரி, ஒரு வேளை பனிக்கட்டி மழை தான் விழுகுது என்னமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், வாழை மரம் அடித்த காற்றுல வந்து பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகிட்டு இருந்தது. என்ன பண்ணுறது,
மழை வந்ததுனால விழுந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாகவும் இருக்குது. நிறைய ஒரே ஒரு வாழைக்கன்று தான் வச்சோம். அதுவே நிறைய வந்ததுனால ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வளர முடியாத மாதிரியும் வளர்ந்துட்டுருக்குறாங்க. அதனாலேயே கொஞ்சம் அதுவுமே இதாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மழை பெஞ்சு காற்றடிச்சதுனால அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சுங்க. இன்றைக்கி நான் படித்த ஒரு சில விஷயங்களுமே எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆசை, கோபம், அதுக்கப்புறம் ஒரு பொறாமையாக இருக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களை நம்ம இந்த உயிரில் உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த அளவுக்கு நம்மளால் உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த உடம்பில் உயிர் அப்படிங்கிறது இருக்க வரைக்கும் தான் நம்ம பார்த்திங்கன்னா பேர் சொல்லி எல்லாம் இது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதிலேருந்து அந்த உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வேற ஒரு பேர் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் நம்மளை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட டெய்லி ரொட்டீனுக்குள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரல. முடிஞ்சளவு நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்மளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி, எந்த அளவுக்கு நம்மளால் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் இந்த விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிகளையுமே நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் எதுக்காக ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு தெரியாமையே இந்த மாயையான உலகம்னு சொல்கிறதா சில மாயையில் சிக்கிட்டு நாம் தவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், பொருள் இதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டியதும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதைத்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.